தமிழகத்தை மட்டுமல்லங்க, இந்தியாவை உலுக்கிய மிகப்பெரிய ஒரு சம்பவமாக இந்த திருப்பூர் அவினாசி கைகாட்டி புதுரை சார்ந்த ரிதன்யாவுடைய தற்கொலை வழக்கு. அது உண்மையிலே வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டு. நமக்கு அந்த பிள்ளை பேசின ஆடியோலாம் வெளியே வந்தது. ஒரு பெற்றோரா ஒரு பெண்ணா வந்து அதை கேட்கவே முடியல. அவ்வளவு கொடூரமான ஒரு விடயமாக இருந்தது. இந்த பறந்து விரிந்த ஒரு உலகத்துல அந்த பிள்ளைக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு ஆள் கூட யாருமே இல்லையே. அந்த பிள்ளை சொல்றத கேட்க ஒரு ஆள் இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்தது. எனக்கு அந்த ஆடியோவை கேட்கவே முடியல. அம்மா எல்லாம் கதறி கதறி அழுதுட்டு இருக்கிறாங்க. நான் முத்தம் கொடுத்தா நீ எந்திரிச்சிருவியே, இப்ப எந்திரி சாமி, ஏன் சாமி ஏன் சாமின்னு அவங்க அழுகுறாங்க. அவங்க அப்பா சொன்ன ஒரு விடயம் வந்துட்டு தூக்கி வாரி போட்டுருச்சு. அதாவது ஒருத்தனுக்கு ஒருத்தி, அதுதான் வந்து என்னுடைய சமுதாயத்தோடைய பழக்கம் அது. அதனால என் பிள்ளை வந்துட்டு இன்னைக்கு ஒருத்தன் கூட வாழ்ந்துட்டு அவ செத்து போயிருக்கா அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து எந்த காலகட்டத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றது நமக்கு புரியவே இல்லை. சுதந்திரம் அடைந்து 75 வருடங்கள் ஆன பிறகும் கூட ஒரு பொண்ணுக்கு தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய சுதந்திரம் இந்த நாட்டுல இல்லைன்ற பொழுது அப்ப ஆணாதிக்கம் இதெல்லாம் எந்த அளவுக்கு தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்குன்றத நீங்க பாருங்களேன். 1961 வருடத்துல இந்த சட்டம் வந்து இயற்றப்படுகிறது. பெண்ணுக்கு வந்து திருமணமாகி 7 வருடத்திற்குள் அந்த பொண்ணு வந்துட்டு தற்கொலை செய்தாலும் சரி, இல்ல கொலை செய்யப்பட்டாலும் சரி, மாமியாராலையும் கணவனாலையும் இந்த பொண்ணுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக காயங்கள் ஏற்பட்டு அந்த பிள்ளை அதனால தற்கொலை செய்துட்டா அல்லது வந்து கொலை செய்யப்பட்டா அப்படி இருந்தா 10 வருட காலம் வந்து சிறை தண்டனை அவங்களுக்கு கட்டாயமாக கொடுக்கப்படும். இதுதான் வந்து அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் 304B. சரிங்களா? அது போக வந்துட்டு 15,000 ரூபாய் அபராதம். அதற்கு பிறகு நிறைய விடயங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டு சட்டத்தை வந்து திருத்துறாங்க. அந்த தண்டனையை வந்து 7 வருடங்களாக குறைக்கப்படுகிறது. ஏன்னா நிறைய பாத்தீங்கன்னா இப்ப பெண்களுக்கு சாதகமா நிறைய சட்டங்கள் வந்திருக்குது. அப்ப 1980 70 காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வரதட்சணை அந்த விஷயங்கள்லாம் நமக்கு காதுல விழுந்துனே இருக்கும். நிறைய பெண்கள் அதுல தற்கொலை செய்தாங்க. நிறைய பெண்களை வந்து கொலை பண்ணாங்க. மண்ணெண்ணெய் ஊத்தி எரிக்கிறது. விசுவோட திரைப்படம் நீங்க பார்த்திருப்பீங்க. வரதட்சணை கொடுமையில உயிரோட மண்ணெண்ணெய் ஊத்தி எரிப்பாங்க. சோ அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து திரைப்படங்கள்ல காட்சிகளா கொண்டு வந்தாங்க. ஒரு அவேர்னஸ்க்காக கொண்டு வந்தாங்க. இப்படிப்பட்ட நிறைய செய்திகள்லாம் வந்துட்டு இருந்த காலகட்டம் அது. ஆனா இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதோட ரேஷியோ குறைஞ்சிருக்கு அப்படின்றத நான் பாக்குறேன். 2010 காலகட்டத்துல கிட்டத்தட்ட 8500 வழக்கு இருக்குது. தற்கொலை மற்றும் வந்து கொலை, இந்த வரதட்சணை கொடுமை மட்டுமே நான் சொல்றது. அந்த அளவுக்கு இப்ப வந்து பரவலாக அது வந்து பேசப்படல. ஏன்னா நிறைய சட்ட திருத்தங்கள் பெண்களுக்காக கொண்டு வந்துட்டாங்க. சட்டங்களை வந்து இயற்றிட்டு இருக்கிறாங்க. புதிதாக சட்டங்களை கொண்டு வரும் பொழுது அந்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் இருக்கு. ஆனா ரிதன்யா மாதிரியான கேஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப ரேரான ஒரு கேஸாக தான் இருக்குது. வரதட்சணை கொடுமையினால அந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணியிருக்கிறான். திருப்பூர் அவினாசி கைகாட்டி புதுரை சேர்ந்த ரிதன்யா, அவங்க அப்பா வந்து ஒரு ரியல் எஸ்டேட் தொழிலதிபர். இவளுக்கு ஒரு தம்பி இருக்காங்க, அம்மா இருக்கிறாங்க. சோ இவங்க வந்து நல்ல செட்டில்டான ஒரு ஃபேமிலி. கஷ்டப்பட்டு வந்தா கூட இன்னைக்கு வந்து கோடீஸ்வர ஃபேமிலி அப்படின்ற ஒரு கேட்டகரியில அவங்க இருக்கிறாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய கவின் ஃபேமிலி, கவின் குமார் அப்படின்றவரு, அந்த பையனுக்கு வந்து இந்த பொண்ணை வந்து கட்டி கொடுக்குறாங்க. லீகலா முறைப்படி 500 பவுன் நகை பேசி 300 பவுன் வந்து கொடுக்குறாங்க. வாழ்வக்கார் 70 லட்சம் ரூபாய் சொல்றாங்க. 2 கோடி ரூபாய்க்கு திருமணத்தையே வந்து பிரம்மாண்டமாக ஆடம்பரமாக நடத்தி இருக்கிறாங்க. அது போக சீர் சிறப்பு எல்லாமே அந்த பிள்ளைக்கு என்ன தேவையோ அதுக்கு எல்லாமே வந்து இவர் வந்து ரொம்ப கரெக்டா பண்ணியிருக்கிறாரு. அப்பா அம்மா தான் உலகம் அந்த பிள்ளை வாழ்ந்துட்டு இருந்திருக்குது. திருமணமாகி 78வது நாள், மிகச்சரியாக 78வது நாள் அந்த பிள்ளை வந்து கார் வெளியில எடுத்துட்டு வரா. கோயிலுக்கு போற சொல்லிட்டு வரா. வெளியில வந்து பூச்சி மருந்தை குடிச்சு அந்த பிள்ளை செத்துடுறா. காருக்குள்ளேயே செத்து போயிடுறான். இதுதான் வந்து தமிழகத்தை இந்தியாவை ஒழிக்க மிகப்பெரிய ஒரு வரதட்சணை கொடுமை தற்கொலையாக பார்க்கப்பட்டது. இதற்கு மிக முக்கிய காரணமாக மாமனார் குடும்பம். அந்த பிள்ளை பேசின அந்த ஆடியோ வெளியே வந்தது. அதுல வந்துட்டு மாமனார், மாமியார், புருஷன் இவங்கதான் வந்து என்னோட சாவுக்கு வந்து காரணம். இதை வந்து நீங்க ஆதாரமா எடுத்து இந்த வழக்கை வந்து நடத்துங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கிறா. நகையெல்லாம் எங்க இருக்குன்றதையும் வந்து தெளிவா அதுல சொல்லியிருக்கிறா. அப்பாட்ட அம்மாட்ட நான் சொன்னேன், நீங்க நம்பவே இல்லை. என்ன யாருமே நான் சொல்றதை காது கொடுத்து கேட்கல, நம்பிக்கை இல்லை யாரு மேலேயும். எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு ஆடியோ தெரியுமா? அந்த ஆடியோவை சத்தியமா நம்மளால கேட்கவே முடியல. அப்போ விரும்பி பறந்து இந்த உலகத்துல அவளுடைய பேச்சை கேட்பதற்கும் இல்ல அவளுக்கு வந்து நம்பிக்கை ஊட்டுவதற்கும் அவருடைய பிரச்சனை தீர்ப்பதற்கும் யாருமே இல்ல. தாய் வழியிலயும் ஆள் இல்ல, புருஷ வழியிலயும் ஆள் இல்லைன்றப்ப அந்த பொண்ணு வந்துட்டு அது என்ன சொல்றது, அது அவளுக்கு வேற எந்த முடிவுமே தோணவே இல்லை. வாழ்க்கையே வேண்டான்ற மாதிரி அவளுடைய வாழ்க்கை வந்து முடிச்சுக்கிட்டா. இதற்கு காரணமாக இருந்த அந்த மாமனாரு, மாமியாரு, புருஷன் இவங்களெல்லாம் வந்து கைது பண்ணிட்டாங்க. மாமனார் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸோட இன்ஃபுளுன்ஸ் அதுல இருக்குது. சோ அதனால வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு சரியான ஒரு விசாரணை இல்லைன்னு
இந்த பொண்ணுடைய அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, கண்ட கண்ட வீடியோவெல்லாம் பார்த்து அந்த பையன் என் பொண்ணை வந்து செக்ஸ் டார்ச்சர் கொடுத்துருக்கான், மாமனார் செக்ஸ் பாடம் எடுத்திருக்கிறாரு, என் பையன் வந்து உங்ககிட்ட வேற மாதிரி எதிர்பார்க்கறாமா, நீ அப்படி நடந்துக்கோன்னு சொல்லி அவர் சொல்றாரு. மாமியார் கிட்ட சொல்லி அந்த அந்த மாமியார் வந்து ஆக்ஷன் எடுக்கலன்ற மாதிரி ரிதன்யாவுடைய அம்மா அப்பா வந்து குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்களே தவிர ரிதன்யாவுடைய அம்மா அப்பா அவங்க மேல இருக்க தப்ப வந்து அவங்க உணரவே இல்லை. அந்த பொண்ணு 4 முறை வந்து சொல்லியிருக்கிறாங்க, இவங்க காது கொடுத்து கேட்கவே இல்லை. இவங்க சமுதாயம் படி, இவங்களுடைய குலவழக்கப்படி, இவங்களுடைய ஜாதி பிரகாரம் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், என்ன ஆனாலும் பரவாயில்ல, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் தான், வீட்டுக்கெல்லாம் திருப்பி வரக்கூடாது, வாழா வெட்டியா வந்து இருக்கக்கூடாது இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும். இப்படிதான் வந்து இந்த சமுதாயம், கொங்கு சமுதாயம் இருந்துட்டு இருக்குது. பெண் அடிமைத்தனம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கொங்கு சமுதாயத்துல 100 விழுக்காடு இருக்குது. இந்த ரிதன்யாவுடைய தற்கொலையை முன்னிட்டு நான் சொல்றேங்க, கொங்கு சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் வள்ளி கும்மி பாட்டு நீங்க பாத்திருப்பீங்க டிவி நிகழ்ச்சிகள்ல. அந்த வள்ளி கும்மி பாட்டுல வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, பெற்றோர்கள் பிள்ளைங்க கிட்ட, பொன் பிள்ளைங்க கிட்ட ஒரு சத்தியம் வாங்குறாங்க, நாங்க பார்க்கக்கூடிய மாப்பிள்ளைதான் நீங்க திருமணம் பண்ணணும், காதல் கல்யாணம் வந்து நாங்க ஏத்துக்க மாட்டோம், யாரையும் லவ் பண்ண கூடாதுன்ற மாதிரி நிறைய விடயங்களை முன் வச்சு ஒரு சத்தியம் வந்து வாங்குறாங்க. உண்மையிலே நல்ல விஷயம் தாங்க. பொண்ணுங்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுக்கணுமோ, குடும்ப வழக்கப்படி, கலாச்சாரம், பண்பாடு, இதுதான் நம்முடைய சமுதாயம், இதெல்லாமே வந்து சொல்லி கொடுத்து அந்த பெண் பிள்ளைகளை வந்து வளர்க்குறாங்க. அது வந்து தவறே கிடையாது. இருந்தாலும் கூட கொங்கு சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, ஆண் பிள்ளை பிறந்துட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சிங்க மாதிரி வளர்ப்பாங்க அந்த பிள்ளைய வந்துட்டு. அந்த பிள்ளைதான் எல்லா அதிகாரமும், அவங்களுடைய அந்த தற்பெருமை அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லி மாளாது. ஆம்பளை பிள்ளை பத்துட்டாங்கன்னா கையிலே பிடிக்க முடியாது. அப்படி ஒரு சமுதாயமாக இன்னைக்கு வந்து கொங்கு சமுதாயம் இருக்குது. அவனுக்கு எல்லா ரைட்ஸும் கொடுப்பாங்க, அவன் சொல்றதா எல்லாமே கேட்பாங்க. இதே ஒரு பெண் பிள்ளை பிறந்துட்டு அப்படின்னா அந்த பிள்ளைய வந்துட்டு எந்த அளவு செல்லம் கொடுத்து வளர்க்க முடியுமோ வளர்ப்பாங்க. வெளி உலகமே தெரியாம வளர்ப்பாங்க. வெளியூர்களுக்கு, வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைக்க மாட்டாங்க. அவங்க சொல்ற மாப்பிள்ளை தான் வந்து கட்டணும். அதே மாதிரி திருமணம் செய்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது சொந்தக்கார மாப்பிள்ளையோ அசல் மாப்பிள்ளையோ யாராக இருந்தாலும் சரி, ஒருவனுக்கு ஒருத்தி தான், அதுல மாற்று கருத்து அவங்களுக்கு கிடையவே கிடையாது. பிள்ளை செத்து போனாலும் பரவாயில்லங்க, ஆனா இன்னொருத்தனுக்கு வந்து திருமணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அந்த பிள்ளை போச்சுனாக்கா வெட்டி போட்டு விடுவாங்க. அப்ப அந்த பிள்ளைக்கு வந்துட்டு வெளி உலகமே தெரியாம, விழிப்புணர்வு இல்லாம ஒரு பிரச்சனை வரும்பொழுது அந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கணும் என்ற ஒரு கைட்னஸ் கூட அந்த பிள்ளைக்கு இல்லாத, தைரியம் இல்லாத ஒரு பிள்ளையாக, பெண் பிள்ளையாக வளர்த்து ஆளாக்கி திருமணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அங்க போன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏகப்பட்ட சொத்து வச்சிருப்பாங்க. கொங்கு சமுதாயம் பொறுத்த வரைக்கும் கரூர், திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு இப்படி பகுதிகளில் இருக்கிறவங்க எல்லாம் நீங்க பாருங்களேன், ஏக்கர் கணக்குல சொத்து வச்சிருப்பாங்க. அவங்க வந்து தப்பி தவறி கூட வேலை வாய்ப்புகள்லாம் போகவே மாட்டாங்க. 24 hours வீட்டுல உட்காந்துட்டு நல்லா சாப்பிடுறது, குழந்தை குட்டியை பெத்துக்கிறது, திருமணம் ஆயிடுச்சுனாக்க அந்த பொண்ணை 3 மாசத்துல கர்ப்பமாக்குறது, இதுதான் முழு நேர சோழியாவே அவங்க சமுதாயத்துல இருக்குன்னு நான் சமூக வலைத்தளங்கள்ல செய்திகள்லாம் படிச்சாங்க நானு. சோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு காலகட்டத்துல பொழுதனைக்கு இந்த பையன் வந்து வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறான், ரிதன்யாவுடைய புருஷனான கவின்குமார். அவனுக்கு என்ன வேலை வெட்டி இருக்குன்றீங்க? அதுவும் போக அந்த குடும்பத்தில் 20 லட்சம் ரூபாய் வாடகை பணம் மட்டுமே வருதான். அப்ப வேலைக்கு போகணுன்ற அவசியம் மாமனாருக்கும் இல்ல, புருஷனுக்கும் கிடையாது. மாமியாருக்கும் வந்துட்டு வீட்டுல உட்காந்து நல்லா சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்ப அவங்களுக்கு பொழுது போகல. அப்ப பையன் என்ன பண்றான், செக்ஸ் அந்த ஒரு விஷயத்துல மட்டும் தான் அவனுடைய கவனம் முழுமையாக இருக்குது. கண்ட வீடியோஸ் எல்லாம் அவன் பாக்குறான். இப்ப பள்ளிக்கூட பிள்ளைங்களே வந்து அதெல்லாம் பார்த்து கெட்டு போகும்போது வீட்டுல உட்காந்து அந்த பிள்ளை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண முடியுமோ உடல் ரீதியாக, மன ரீதியாக, மாமனாரும் கூடவே சேர்ந்து, மாமியார் கூடவே சேர்ந்து இந்த செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டுமே உள்ள வச்சுட்டு அந்த பொண்ணை வந்து ரொம்ப காயப்படுத்தி கடைசியா வந்து தற்கொலைக்கு தூண்டுற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாங்க. இப்ப நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் இன்னைக்கு பெண்களுக்கு சாதகமாக நிறைய சட்ட திருத்தங்கள் இருக்குது. அதை சரியான முறைப்படி நீங்க வந்து பயன்படுத்தணும். அப்ப பொதுவாக வந்துட்டு பெண் பிள்ளைகளுக்கு தைரியத்தை சொல்லி கொடுத்து வளர்க்கணும், கவுன்சிலிங் கொடுக்கணும். என்ன ஆனாலும் பரவாயில்லாம அம்மா அப்பா நான் இருக்கேன், உனக்கு ஏதாவது பிரச்சனையா ஏங்கிட்ட நீ வா, நான் இருக்கிறேன், என்ன வேணாலும் பரவாயில்ல, நம்ம முடிவெடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு அனுப்புனா மட்டும்தான் அந்த சமுதாயத்தை பத்தின ஒரு விழிப்புணர்வு அந்த பிள்ளைக்கும் அந்த பையனுக்கும் வரும். பையன் ஆம்பளை பையனை முழு நேரமா வீட்டுல வச்சுக்கிட்டு சோத்தை போட்டுட்டு இருந்தா அவனோட எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் கேவலமா போயிட்டு இருக்கும். அப்ப 4 இடங்களுக்கு வேலைக்கு போகும்பொழுது 4 மனிதர்களோட பேசும்போது தானே அந்த சமுதாயம் எப்படி இருக்குது, 4 பேர் எப்படி இருக்காங்க, நாம எப்படி இருக்குன்ற ஒரு எண்ணங்கள் அவனுக்கு வரும். பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாதுங்க, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இந்த சமுதாயத்தில் இருக்குதுங்க. இதே வந்துட்டு ரிதன்யாவுடைய குடும்பமும் அந்த பொண்ணுக்கு கொடுக்கல, அந்த பையனோட குடும்பமும் அந்த பையனுக்கு கொடுக்கவே இல்லை. இதுல மிக முக்கியமான குற்றவாளியாக மாமனார் குடும்பத்தை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவங்களுடைய அம்மா அப்பா, ரிதன்யாவுடைய அம்மா அப்பா தான் மிகப்பெரிய ஒரு குற்றவாளி. 4 முறை அந்த பொண்ணு வீட்டு வந்து சொல்லியும் அந்த பொண்ணு சொல்றத வந்துட்டு பொய் இப்படிதான் இருக்கும், வாழ்க்கைன்னா 1000 விஷயங்கள் இருக்கும், நீ அனுசரிச்சுதான் போகணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து அட்வைஸ் பண்ணி அங்கேயே கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க.
அப்பவே ஒரு ஆறுதல் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பொண்ணு இன்னைக்கு செத்து இருக்காது. அந்த பொண்ணு ரொம்ப கிளியரா சொல்றா, உங்களை வந்து அசிங்கப்படுத்த நான் விரும்பல, ஒருத்தனுக்கு ஒருத்தி, அதை வந்து நான் கிளியரா என்னோட வாழ்க்கையில வாழ்ந்துட்டேன், இதற்கு மேல வந்து நான் திருமணம் எதுவும் பண்ண முடியாது, அப்படி உங்க கூட வந்து நான் வாழவும் முடியாது அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்க பெண்ணடிமைத்தனன்றது அந்த சமுதாயத்தில் இருக்கின்றத நீங்க திங்க் பண்ணி பாருங்களேன். எவ்வளவு கேவலமான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு உயிர் போனாலும் பரவாயில்லங்க, பெத்த பிள்ளை செத்து போனாலும் பரவாயில்ல, ஆனா என்னுடைய சமுதாயம், என்னுடைய ஜாதி பழக்க வழக்கங்கள் இதுதான் எனக்கு முக்கியம், என்னுடைய ஜாதி மக்கள் தான் எனக்கு முக்கியன்ற மாதிரி இன்னைக்கு அந்த பொண்ணுடைய அம்மா அப்பாவும் பேசுறாங்கன்னா, அப்ப நம்ம எத்தனை சட்டத்தை கொண்டு வந்து இங்க என்னங்க பண்ண போறோம்? ஒரு மாற்றத்தையும் நம்மளால இந்த சமுதாயத்துல கொண்டு வரவே முடியாது. இந்த மாதிரி மனநிலை இருக்கும் பொழுது பணத்துக்கு குறைவில்லை, அந்தஸ்துக்கு குறைவில்லை, எதற்குமே அந்த பொண்ணுக்கு குறைவில்லை. இன்னைக்கு 80s 90s உள்ள பாய்ஸ் எல்லாம் வந்து பசங்களை என்ன பண்றாங்கன்னா, கட்டின புடவையோட பொண்ணு அனுப்புங்க. பொண்ணு கிடைக்க அவனுக்கு எத்தனை பேர் திருமணம் பண்ணாம இருக்கான்னு தெரியுமா? எத்தனை நல்ல பசங்க இந்த சமுதாயத்தில் இருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் பொண்ணு கிடைக்கல, பொண்ணு கிடைச்ச லட்டு மாதிரி அவன் காப்பாத்துவான். பணம் காசெல்லாம் முக்கியமே கிடையாது. அப்பா சொல்றாரு, என் பொண்ணு செத்து போனதை நான் பெருமையா நினைக்கிறேன்றாரு. இந்த மாதிரி ஒரு சைக்கோ குடும்பத்தை, ஒரு மெண்டல் குடும்பத்தை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு உண்மையிலே செத்து போனது நல்லது நான் நினைக்கிறேன். அந்த பொண்ணு உயிரோட இருந்து என்ன பண்ண போறா? ஒண்ணுமே பண்ண போறது இல்லை. அந்த பொண்ணு நினைச்ச ஒரு வாழ்க்கையை வந்து வாழ முடியாது. நிறைய சட்டங்களை பெண் அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்காகவே இந்திய அரசியலமைப்பு கொண்டு வந்தாங்க. அந்த சட்டங்கள்லாம் எனக்கு தோற்று போன மாதிரி ஒரு விடயம் வந்து இந்த ரிதன்யாவோட தற்கொலை வழக்குல எனக்கு தெரியுது. எத்தனை சட்டத்தை இயற்றினாலும் சரி, இந்த மக்களை வந்து மாற்றவே முடியாது. பெண் அடிமைத்தனம் என்பது இந்த சமுதாயத்தில் இன்னும் ஊறி போய் கிடக்குதுங்க. அது திருப்பூர், ஈரோடு, கரூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரி மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், இதெல்லாம் வந்துட்டு நீங்க மக்களை ஒண்ணுமே பண்ணவே முடியாது. எத்தனை பெரியார் வந்தாலும் சரி, இன்னைக்கு வந்து சமூக நீதி இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல, பெண் அடிமைத்தனத்தை நாங்க ஒழிச்சிடும் சொல்றாங்கல்ல, இந்த ரிதன்யாவோட வழக்கை பொறுத்த வரைக்கும் முழுக்க பெண் அடிமைத்தனம் தான். இப்படி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாம அந்த காலகட்டத்துக்கு போயிடுவோம். அதாவது ஒரு ஆம்பளை செத்த உடனே உடங்கட்டை ஏறின்னு இவங்களே வந்து பொண்ணை பிடிச்சு தள்ளி விட்டாலும் தள்ளி விடுவாங்க. அப்படி ஒரு காலகட்டம் மாறதுக்கு முன்னாடி நீதிமன்றங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான பெற்றோர்கள் இவங்க மிக முக்கியமான ஒரு குற்றவாளி. அந்த பொண்ணை தற்கொலை செய்வதற்கு தூண்டிய குற்றத்திற்காக ரிதன்யாவுடைய அம்மா அப்பா வந்து கைது பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும்தான் இந்த சமுதாயம் வந்து திருந்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சொல்லி கொடுத்தது எல்லாமே கரெக்டான விஷயம் தான். ஒரு பொண்ணுக்கு என்னென்ன சொல்லி கொடுக்கணுமோ அதெல்லாம் வந்து சரியா சொல்லி கொடுத்து வளர்த்துக்கீங்க. ஆனால் அப்படி ஒரு வாழ்க்கை அமையல அப்படின்றப்ப அந்த பொண்ணை வந்து அங்கதான் நீ வாழணும் ஒரு கட்டாயத்துக்கு தள்ளுறாங்கல்ல பேரண்ட்ஸ், அது மிகப்பெரிய ஒரு குற்றம் அது. அதனால இப்ப இருக்கக்கூடிய அந்த சட்ட பிரகாரம் ரிதன்யாவுடைய அம்மா அப்பாவை வந்து கண்டிப்பாக கைது பண்ணா மட்டும்தான் மற்ற பெண்களுடைய உயிரை வந்து நாம காப்பாற்ற முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு சைக்கோ, மிகப்பெரிய ஒரு மெண்டல். பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் என்ற பாகுபாடு இல்லாமல் நம்ம குடும்ப விளக்கத்தை சொல்லி கொடுக்கிறதும், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் சொல்லி கொடுத்து அந்த பிள்ளையை வளர்க்கறது தப்பு இல்லை. ஆனால் இப்படி உட்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்பொழுது என்ன முடிவெடுக்க வேண்டும்? தைரியம் அப்படின்றது அந்த பிள்ளைக்கு இல்லவே இல்லையே. 500 பவுன் நகை போட்டு அந்த பிள்ளையால தைரியமா அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியல. இதுலயே வந்துட்டு அந்த அம்மா அப்பா தோத்து போயிட்டாங்க. எந்த மாதிரியே இருக்கக்கூடிய பேரண்ட்ஸை முதல்ல திருத்தணுங்க. அதுக்கு பிறகுதான் வந்து பெண் பிள்ளைங்களுடைய உயிரை வந்து நம்ம காப்பாற்ற முடியும் நான் நினைக்கிறேன். சோ மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.